நாங்கள் 5 ஆண்டுகள் செய்த மிக சிறப்பான பணிகள் எங்களுக்கு வழிகாட்டிய கழகத் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்த தைரியம், ஊக்கம், நிதி. ஒண்ணு சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம். அப்படி அடிச்சு விடுங்க. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அடிச்சு விடுங்க. புதிய மாற்றம், புதிய மலர்ச்சி. கலைஞர் முதலில் கரைபடிந்தவராக மாறினார். அதற்கு பிறகு கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கரைபடிந்தவர்களாக உருவெடுப்பதற்கு அவரே வழிக்கதவை திறந்து வைத்தார். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கரைபடிந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பள்ளத்தை அவரே வெட்டி வைத்தார். இதுதான் நமக்கான வருத்தம். இவையெல்லாம் நம்முடைய வருத்தங்கள். அவர் நினைத்திருந்தால் இது போன்ற வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நம்மை விடுவித்திருக்க முடியும். மதுக்கடைகளை அவர் திறந்து வைத்ததுடைய விளைவுதானே இன்று வரை நாம் அனுபவிக்கிறோம். மதுக்கடைகளை எதற்காக அவர் திறந்தார்? பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டுவதற்கு போதிய நிதி ஆதாரம் இல்லை. அதனால் நிதி ஆதாரத்தை திரட்டுவதற்காக மதுக்கடைகளை திறக்கிறேன் என்று சொன்னது எவ்வளவு அபத்தமான ஒரு முடிவு. நீங்கள் வானத்தில் வலம் வரக்கூடிய தேவர்களுக்கு மதுவை கொடுத்து அதன் மூலம் பணத்தை பெற்று இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு நலன் செய்ய போகிறீர்களா? இங்கே இருக்கக்கூடிய மக்களை குடிக்க வைத்து ஏழையும் பாழையும் மதுவின் மயக்கத்திலே மூழ்கி கிடக்க அவனுடைய சட்டையில் இருக்கக்கூடிய சிறிதளவு சேமிப்பையும் சுரண்டி அதை கருவூலத்தில் கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலம் சில திட்டங்களை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது சரியா? ஆனால் இவர்களுடைய தலைவர் யார்? அண்ணா. அண்ணா தெளிவாக சொன்னார். தென்னாட்டு காந்தி என்று அன்பின் காரணமாக திமுக கழகத்தில் உள்ளவர்கள் அண்ணாவை போற்றுவார்கள். அதில் நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் அந்த அண்ணா ஒரு வகையில் காந்தியாக இருந்தார். எந்த நிலையிலும் மது கடைகளை திறப்பதில்லை என்று அவர் தெளிவாக இருந்தார். இதே மாதிரி ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி நான் போடுவேன், அப்படி போட தவறினால் என்னை சவுக்கால் அடியுங்கள் என்று அண்ணா சொன்னதை நம்பித்தான் 67 மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் உள்ளே வந்து உட்கார்ந்த பிறகு இந்த 3 படி அரிசி போட முடியும் என்று அவரால் நினைக்கவே முடியவில்லை. நிதி பிரச்சனை அதனுடைய அடியாழம் வரை சென்றவர் புரிந்து கொண்டார். அதிகாரிகளை அழைத்து பேசினார். அதிகாரிகள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை, உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றலாம். மதுக்கடைகளை திறந்தார். மதுக்கடைகளை திறந்து, இது அண்ணா சொன்னது, ஒரு தலைமுறைக்கே சாராயத்தின் நிறம் தெரியாது. சாராயத்தின் நிறமே தெரியாத ஒரு தலைமுறையிடம் நான் சாராயம் கொடுத்து அவர்களை சாய்த்து அதன் மூலம்தான் என் வாக்குறுதியை நிறைவேற்றி நான் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் அந்த பெயர் எனக்கு தேவை இல்லை என்று சொன்னவர் அண்ணா. அது மட்டுமல்ல, மதுவிலக்கு மாநாடு சுசிலா நையார் நடத்துகிற பொழுது அண்ணா அதில் பங்கேற்று சொன்னார், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் என்னை அழையுங்கள், மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்றார். அண்ணா, சென்று விட்டாயே, உன் இதயத்தை இரவலாக எனக்கு கொடு அண்ணா என்று கண்ணீர் விட்டவர் தானே கலைஞர். இதயத்தை இரவலாக வாங்கி கொண்டீர்களே, அந்த இதயம் என்ன சொன்னது? எந்த நிலையிலும் சாராயத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது என்பதுதானே அண்ணாவின் இதயம். பிறகு எப்படி அதை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தான் சொல்கிறேன், கழகம் தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரையில் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. அவர்கள் சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இன்று வரை அதைத்தான் அவர்கள் வாழ்வின் இலக்கணமாக வகுத்து கொண்டு நடைபோடுகிறார்கள். அதுதான் நமக்கான வருத்தம். 1949 ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்விழித்த பொழுது அவர்கள் எடுத்து வைத்த கொள்கைகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொள்கைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா?
சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்த ஒரு வாசகத்தை படித்து நான் உள்ளுக்குள் சிரித்தேன். அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் விட நமக்கு கொள்கைதான் முக்கியம், கொள்கையின் அடிப்படையில் கட்சிதான் முக்கியம். எனவே ஒருபோதும் கொள்கையையும் நாம் இழக்கக்கூடாது, கொள்கையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சியும் தளர்ந்து விடக்கூடாது என்கிறார். என்ன உங்கள் கொள்கை? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்ற பழைய கதையெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. அவர் அதிலிருந்து மாறி வந்ததற்காக நாம் வரவேற்போம், மாலை போடுவோம். பிரிவினை கோஷத்திலே இருந்து விடுபட்டு இந்திய ஒருமைப்பாட்டை நோக்கி வருகிற பொழுது, நேற்று நீ அப்படி பேசினாயே, இன்று நீ இப்படி பேசுகிறாயே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னால் அது நம்முடைய சிறுமை. நீங்கள் மன விரிவு கொண்டு விட்டீர்கள், முதிர்ச்சி அடைந்து விட்டீர்கள். ஒன்றுபட்ட இந்தியா என்பதுதான் நமக்கான உயர்வுக்கு வழி என்று நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். மகிழ்ச்சி, நன்றி என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கெல்லாம் நான் செல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி எம்ஜிஆர் நல்ல காரியங்களை செய்தார். முதலில் இந்த ஏழைக்கும் பாழைக்கும் கல்வி கண்ணை திறந்து வைப்பதற்கு தடையாக இருந்தது வயிற்று பசி என்று தெரிந்து, வயிற்றில் பற்றி எரிந்த அந்த பசித்தீயை அணைப்பதற்கு உணவு கொடுத்த உத்தமன் யார்? காமராஜர் தானே. இன்று வரையில் நீங்கள் காமராஜரை அல்லவா முன்னிறுத்தி பேச வேண்டும். எம்ஜிஆர் அந்த சத்துணவு திட்டத்தை இன்னும் விரிவாக்கினார், முட்டை கொடுக்கிற அளவுக்கு விரிவாக்கினார். மகிழ்ச்சி தான். ஆனால் எம்ஜிஆர் என்ன செய்திருக்க வேண்டும்? காமராஜ் சத்துணவு திட்டம் என்று அதற்கு பெயர் சூட்டி இருக்க வேண்டும். செய்யவில்லை. ஏன்? புகழ் காமராஜருக்கு போய்விடும். அந்த புகழை காங்கிரஸ்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். முழுக்க முழுக்க அரசியல் தான். அரசியல் என்று வருகிற பொழுது அதிலே என் கட்சி மட்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற சுயநலத்தில் சுருங்கிவிட்டால் இந்த நிலைதான். ஆட்சி எப்படி அமைய வேண்டும், எப்படி அறம் சார்ந்து அது இயங்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வசிஷ்டனை பேச வைக்கிறான் கம்பன். அதில் வசிஷ்டன் ராமனுக்கு சொல்கிற ஒரு இடம் மிக அழகானது. யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்றான். புகழுக்காகவே போர் புரிந்தவர்கள் ஏராளமானவர்கள் இந்த மண்ணில் உண்டு. ஆனால் இங்கே வசிஷ்டர் வாயாக கம்பன் பேசுவது, யாரோடும் பகை கொள்ளலன், பகையே எனக்கு யாரிடமும் கிடையாது என்ற நிலையில் நீ வாழ்ந்தால் போர் ஒடுங்கிவிடும், ஆனால் உன் புகழ் மட்டும் ஒடுங்காது. எனவே நமக்கு யாரோடும் பகை இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தோடு பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு அதை சிதைக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிற பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கிறதே தவிர நமக்கு அவர்கள் மீது வெறுப்பு எதுவும் கிடையாது. சாதி கட்சிகள், மத கட்சிகள், இனம், மொழி என்று சொல்லி மக்களை பிரிக்கக்கூடிய கட்சிகள், இவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்குவதற்குத்தான் நாம் விழைகிறோமே தவிர இவற்றை இயக்குகிற எந்த தனி மனிதர்கள் மீதும் நமக்கு நிச்சயமாக வெறுப்பு என்பது இம்மியும் கிடையாது. ரஜினிகாந்த் தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ அது வேறு. சிஸ்டம் கெட்டு விட்டது என்று சொன்னாரே, அந்த ஒற்றை வரி மிக மிக முக்கியமானது. சிஸ்டம் கெட்டுவிட்டது, சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று சொல்லி அதை சரிப்படுத்துவதற்காக ஒரு 3 ஆண்டு காலம் அவரும் என்னோடு சேர்ந்து முனைந்து முயன்று, ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் விலகிவிட்டாலும் அவரோடு அது முடிந்துவிடக்கூடாது. அதை தொடர்ந்து நடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே ரஜினி நல்லதை நினைத்தார், அதற்காக ரஜினியை பாராட்டுவோம். ஆனால் நினைத்ததோடு நிறுத்திவிட்டார், அதற்காக நம் வருத்தத்தை தெரிவிப்போம். அவர் நிறுத்திவிட்டார் என்பதற்காக நாமும் நின்று விடுவதா என்ன?
அதனால் அவர் ஒரு அற்புதமான ஒரு ஒற்றை வரியை கோஷமாக கொடுத்தார். அந்த கோஷத்தை நாம் நெஞ்சுக்குள் ஏந்தி கொண்டு தொடர்ந்து அந்த சிஸ்டத்தை சரிப்படுத்துவதற்கு புறப்பட வேண்டும். எந்த குடும்பம் தமிழகத்தில் அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னா டிஆர்பி ராஜா மொத்தமாக அதில் பொருத்தமானவர். அவருடைய சகோதரர், அவருடைய தந்தை, அவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிறுவனத்திற்கு மேலே இருக்குது. அது எல்லாத்துலேயுமே இருக்காங்க. செல்வகுமார் பாலு அவங்க, ராஜ்குமார் பாலு, சக்திவேல் முத்துக்குமார் அவங்க, தேவி காஞ்சனா அவங்க, நேத்ரா செல்வகுமார் அவங்க, டிஆர்பி ராஜா அவங்க பேரில் மொத்தமாக பார்த்தோம்னா அரிஸ்டோ டெலிமீடியா, அரிஸ்டோ டெலிநெட், சக்ரா வுட்ஸ், ஜியோ ப்ராப்பர்ட்டி, கோல்டன் டிரான்ஸ்போர்ட், கோல்டன் ரோட்ஸ், கோல்டன் வாட்ஸ், கிங் எஸ்டேட் செக்யூரிட்டி, கிங்ஸ் இந்தியா கெமிக்கல், கிங்ஸ் இந்தியா பவர், லிவ் கார்ஸ், மாயா ஆட்டோமொபைல், மாயா மோட்டார் சைக்கிள், மீனம் எக்ஸ்போர்ட், மீனம் ஃபிஷரி, சேவ் இன்ஃப்ராடெக், சக்தி பவர் சொல்யூஷன், ஸ்டார் ஹிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்வைஸ் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட், ட்வைஸ் ஹோல்டிங். கிட்டத்தட்ட அவருடைய குடும்பம் அனைத்து துறையிலுமே டிஆர்பி ராஜா அவருடைய குடும்பம் எல்லா துறையிலும் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவருடைய தந்தையார் டிஆர் பாலு ஒன்று இருக்காங்க. இன்னைக்கு குடும்பம் ஒரு பக்கம் சாராய ஆலை வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் சாராயத்தினால் சாவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க இந்த ஃபோர்க்கு டு மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க சில கம்பெனிஸ்க்கு. அதாவது நாங்களே மார்க்கெட்டில் உற்பத்தி பண்ணி ஃபோர்க்கு வரைக்கும் எல்லா பொருளையும் தயாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசு சாராயத்தை உற்பத்தி பண்ணுறதுலேருந்து சாராயத்தை விற்பது வரைக்கும் முழு கண்ட்ரோலை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறக்காகத்தான் டிஆர்பி ராஜா அவருடைய நியமனம் நம்ம காட்டுது. குறிப்பாக இன்னைக்கு காலையில் டிஆர் பால் அண்ணன் அவர்கள், திமுகவினுடைய அமைப்பு பொதுச் செயலர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் மறுபடியும் என்னை பற்றி சில கருத்துக்களை பேசியிருப்பது போல் தெரிகிறது. அதனால் இன்னைக்கு டிஆர் பாலு அண்ணன் அவர்களுக்கு என் மேலே டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ண அதே நாளில் 2 கேள்விகளை கேட்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 23 ஏப்ரல் 2008 பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு அவர்களை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா எம்பி திரு மைத்ரேயன் அவர்கள் ஒரு கேள்வி அனுப்புகிறாங்க. குறிப்பாக காவேரி பேசினில் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி, கெயில், இந்த 2 நிறுவனங்கள் காவேரி பேசினிலிருந்து வரக்கூடிய கேஸை டிஆர் பாலு அவர்கள் தன்னுடைய சொந்த நிறுவனத்திற்கு குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்திருக்கின்றார் என்று. குறிப்பாக அவருடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய கிங்ஸ் இந்தியா கெமிக்கல், கிங்ஸ் இந்தியா பவர் கார்பரேஷன், இந்த 2 நிறுவனத்திற்குமே அவர் துறை சார்ந்த ஓஎன்ஜிசி, கெயில் காவேரி பேசினில் எடுக்கக்கூடிய கேஸை குறைந்த விலை கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு டிஆர் பாலு அவர்கள் பதில் சொல்கிறாங்க, இந்த கம்பெனி மூடாமல் இருப்பதற்காக நிறைய பேர் எங்கிட்ட வேண்டுகோள் விடுத்தாங்க. அதனால் பெட்ரோலியம் மினிஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். அவர் ஆங்கிலத்தில் சொன்ன எக்ஸாக்ட் வேர்டு என்னென்னா, டு அவாய்ட் த க்ளோஷர் ஆஃப் த கம்பெனி அட் த ரெக்வெஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயி ஐ புட் அ வேர்ட் டு மை ஃப்ரெண்ட் த பெட்ரோலியம் மினிஸ்டர் டு ரெண்டர் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. சைதை நீதிமன்றத்தில் போய் என் மேலே டிஃபமேஷன் சூட் போட்டிருப்பது நகைப்புக்குரிய விஷயம். அதாவது அமைச்சராக இருக்கும் பொழுதே தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தியவர் பாராளுமன்ற அவை குறிப்பில் இன்னைக்கு இருக்கு. மைத்ரேயன் அவர்கள் கேட்ட கேள்வி, டிஆர் பாலு அவர்கள் கொடுத்த பதில், அதையெல்லாம் தாண்டி மன்மோகன் சிங் அவர்கள் 2009 வந்த 2வது யூபிஏ 2 அந்த அரசில் டிஆர் பாலு அவர்களை எந்த காரணத்திற்கும் கூட நான் சேற்றுக்கொள்ள மாட்டேன், அவர் நிச்சயமாக என்னுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னவர். கிட்டத்தட்ட ஊழல் நிறைய செஞ்சுருக்காங்க, நிறைய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் டிஆர் பாலு அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நான் சொல்லிக் கொள்கின்றேன், இன்னும் உங்கள் மீது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குமோ தவிர குற்றச்சாட்டு வைப்பது 1% கூட குறையாது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக டிஆர் பாலு அவருடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். போன முறை டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பொழுது 2006 11 வரைக்கும் டிஆர் பாலு அவர்கள் புதிதாக ஒரு சாராய ஆலை ஓப்பன் செய்வதற்காக வடசேரி பகுதியில் ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் நடந்தது. அது பெரிய கலாட்டால முடிஞ்சு நிறைய பேர்த்துக்கு மண்டையெல்லாம் உடைஞ்சு போலீஸ் அரஸ்ட்லாம் பண்ணிட்டு போனாங்க. அதனால் 9 ஏப்ரல் அது இன்னுமே வடசேரி பக்கம் போனீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பகுதியில் அதை மக்கள் கருப்பு தினம் என்று சொல்லுவார்கள். அதனால் ஒரு பக்கம் தன்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி, இன்னொரு பக்கம் தான் செய்திருக்கக்கூடிய ஊழல் வெட்ட வெளிச்சமாக இருந்தாலும் கூட இன்று அவர்கள் தான் எதுவும் செய்யவில்லை, நான் வெறும் குற்றச்சாட்டு மட்டும் வைத்திருக்கின்றேன் என்று சொல்வது பொய். அதே போல் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காங்க, நான் சொன்ன நிறுவனங்களில் என்ன தப்பு, அதில் உங்களுக்கு என்ன ஷேர் ஹோல்டிங் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டுமோ தவிர பொய் சொல்லுகின்றார் என்கின்ற வாதத்தை தயவு செஞ்சு வைக்காதீங்க. குறிப்பாக ஆவடி நாசர் அவர்களை பொறுத்தவரை பல பிரச்சனைகளை மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைத்துக்கொண்டே இருந்தோம். நியூட்ரிஷன் கிட் ஊழல் ஆரம்பித்து 77 கோடி ரூபாய்
அதிலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் பால் விலையை ஒரு பக்கம் உயர்த்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள், இன்னொரு பக்கம் ஆவின் பாலை 3 ரூபாய் குறைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதற்கு நேர்மாறாக 2022 அந்த ஒரு ஆண்டில் மட்டும் 3 முறை ஆவின் பாலினுடைய விலை உயர்த்தி இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக அந்த ஆரஞ்சு கலர் சேஷே 12 ரூபா உயர்த்தியிருக்கிறாங்க. குறிப்பாக கிரீன் கலர் ஆவின் சேஷே இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அதனுடைய ஃபேட் கண்டென்ட் 4.5% 3.5% ஃபேட்டை குறைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்களால விலையை விவசாயிகளுக்கு உயர்த்தி கொடுக்க முடியவில்லை, இன்னொரு பக்கம் பாலோட ரேட்டையும் குறைக்க முடியல. ஆனால் பாலோட ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபேட் கண்டென்ட்டை குறைச்சிருக்காங்க.